இப்போ விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு நிறைய விஷயங்கள் கருத்துக்கள் சொல்லிகிட்டே இருக்காரு. பட் ஆனால் வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஒரு டைரக்ட் அட்டாக் வந்து ஏன் விஜய் அவர்கள் இன்னும் பண்ண மாட்டாரு? ஒவ்வொரு வாட்டி நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லும் போது ஏன் டைரக்ட் அட்டாக் பண்ணல, டைரக்ட் அட்டாக் பண்ணலான்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு டைரக்ட் அட்டாக் பண்ணால் என்ன, ஏன் இவ்வளோ பலம்னு சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா தாவேக்கா தான் எதிர்கட்சி அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சொல்லும் போது ஏன் ஒரு டைரக்ட் அட்டாக் இருக்கக்கூடாது? நீங்கள் டைரக்ட் அட்டாக்ன்றதை வந்து வெறும் பேரில் எதிர்பார்க்குறீங்க. அவர் வந்து திமுகன்னு சொல்லலை, பாஜகன்னு சொல்லலை, இந்தின்னு சொல்லலை அப்படின்னு அந்த வார்த்தையை தான் எதிர்பார்க்குறீங்களே தவிர்த்து, நாங்கள் வந்து பண்ணையாருன்னு சொன்னோடனே கும்பலாக கதறிட்டு வராங்க. அப்போ யார் பண்ணையாருன்னு அவங்களுக்கே தெரியுது. இல்லை, அது இன்னும் ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஆடியோ லான்ச்சில் வந்து இல்லை, மிக தெளிவாக மாநாட்டில் வந்து அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். அது எல்லாருமே கவனிச்சிங்கன்னா தெரியும். மாநாட்டில் கட்சி இதை பற்றிய மாநாட்டில் சொல்லும் பொழுதே நான் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட நபரையும் பேர் சொல்லி விமர்சனம் பண்ணி ஒன்று கத்துறதுக்குலாம் இங்கே வரல. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் பேசுவேன். பக்கமாக நான் வசனம்லாம் பேச மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போதும் இன்று ஃபாசிசம் அப்படின்னு சொன்னோடனே ஒன்றிய அரசு ஜம்ப் பண்ணி வந்து எங்களை கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே போல் இன்றைக்கு பாயாசம் அப்படின்னு சொன்னோடனே இங்கே இருக்க திமுக கும்பல் அனைவரும் இணையத்தில் வந்து எங்களை வந்து வெறி கொண்டு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ உங்களுக்கே தெரியுதுல்ல நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு, மக்களுக்கு தெரியுதுல்ல. இதை வேற நாங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது.